அந்தோனி செல்லம்மா எந்திரிங்க கண்ணே, அப்பா கடலுக்கு போறதுக்கு நேரமாச்சு கண்ணே. ஒரு 5 நிமிஷமா இந்த பசங்களுக்கு தூக்கம் தான். எந்திரி தங்கச்சி, ஒரே தூக்கம் தூக்கம் தூக்கம். என்னண்ணா கடவுளே, நீங்க தாப்பா பார்த்துக்கிறணும். கடலுக்கு போற எல்லா மீனவர்களையும் நீங்க தாப்பா பாதுகாத்துக்கிறணும். ஏப்பா கடலுக்கு போச்சுல கடவுளை வேண்டுறீங்க? நம்ம எப்ப பிறப்போம் நம்ம எப்ப இறப்போம் தெரியாதுப்பா. உயிரோடு இருக்க சொல்லியே கடவுளை வேண்டிக்கணும்ப்பா. அந்த நலன்றலாத வாழ்க்கையில நம்மளும் நீந்தி வரணும்ப்பா. சரிப்பா. அப்பா கடலுக்கு போயிட்டு வரோம். சரிப்பா. காட்சி 2. என்னடா பண்ற? கேக்குமா? சரிடா. டேடி என்னடா பண்ற? உக்கடி கேக்கிண்டா. நானும் சேர்ந்து அடி கேக்கிண்டா. சரிடா. நீ டிவிலாம் பார்க்க மாட்டியாடா? ஏன் பார்க்க மாட்டேன்? அதான் நம்ம கவர்மெண்ட் கலைஞர் டிவிக்கு அதை பார்ப்பேன்டா. அதான் நல்லா ஓசில கொடுக்காங்களே. அது என்னடா ஓசிங்கள் கிடக்கிற காற்று தானே இங்கே கேசிங்க மண்ணை தானே பச்சை மச்சை இங்கே விடுவில்லை லைட்டு தானே வெளிச்சு தர்ற விளக்கு. இந்த கஷ்டத்துலையும் நல்லா படிக்காத நீ படிச்சு பெரியாளா வருவேன்டா. நான் படிச்சு பெரியாளா வருவேன்டா. போயிட்டு வரேன்டா. போயிட்டு வரேன்டா. காட்சி 3. ஏமா வட்டி கட்டி 2 வருஷமா ஆச்சு. வட்டியும் கெட்டலை, முதலும் கெட்டலை. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கய்யா. தினமும் கஞ்சி குடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியான வருமானமும் இல்லை. நான் கடவுளுக்கே கணக்கு கேட்குற அசானி என்கிட்ட எப்படி சொல்றியா? டே, இந்த பொண்ணு பணத்தை கொடுக்கலன்னு அடிச்சு நோக்குங்க. காட்சி 4. என்னங்க என்னங்க, என் கிளாஸ் பையன் அந்தனுடைய அம்மா அழுற மாதிரி இருக்குது. வாங்க பாப்போம். சரி வாமா பாப்போம். எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? அந்த இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்யா. பையன் உங்களோட பையனோட டீச்சர். வணக்கம்மா. வணக்கம்மா. என்னம்மா பிரச்சனை? என் தாலி அடமானம் வச்சு 2 வருஷமாச்சு. வட்டியும் கெட்டலை, முதலும் கெட்டலை. அதனாலதாம்மா அவர் நீ திட்டிட்டு போறாரு. என் கணவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வாட்ச்மேன் வேலை வாங்கி தரேம்மா. என் புருஷன் வந்ததுக்கப்புறம் கேட்டு சொல்றேம்மா. போயிட்டு வரேம்மா. சரிங்கம்மா. காட்சி 5. இன்றைய முக்கிய செய்திகள். கடலுக்கு சென்ற எந்த மீனவர்களும் கரை திரும்பவில்லை. எல்லை மீறி சென்றதால் சிறைபிடித்திருக்கலாம் என சந்தேகத்தில் நமது அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அம்மா அம்மா. என்னடா? காலையில நியூஸ் பார்த்தோம். கடலுக்கு போனா என்ன மாரி கரை திரும்ப இல்லையாமா நியூஸ் சொல்றாங்கம்மா. ஐயோ ஐயோ, என் குடும்ப விளக்கே நீ எங்க போன? என் கடல் சாமியை நீ எங்க கொண்டு போன? ஐயோ 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 ஐயோ. எனக்கு அம்மா ட்ரெஸ் கூட வேண்டாமா, அப்பா வந்தா போதுமா?
நிமிஷத்துல நான் செத்தே போயிட்டேங்க. என் ரத்தம் எல்லாம் ரணகலமாயிட்டுங்க. என் உசிரெல்லாம் பதறி போச்சுங்க. அதை விடுமா, சுனாமியில எத்தனை பேர் திரும்பி வந்திருக்காங்க. இதுக்கு நம்ம கடல் தாய் கொடுத்த உயிர் பிச்சைம்மா. வாமா இப்ப வீட்டுக்கு போலாம். காட்சி 6. அந்தோணி அந்தோணி வாங்க டீச்சர். வணக்கம் டீச்சர். வாங்கம்மா. வணக்கம்மா. அம்மா 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 எங்க டீச்சரும் சாரும் வந்திருக்காங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. காலையில செய்தியில பார்த்தோம் கடலுக்கு போன எல்லா படகும் கரை திரும்பி விட்டதா. அதான் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இவ்வளோ நாள் எங்க போயிருந்தீங்க? அதை ஏன் கேட்குறீங்க? வயிற்று பழப்புக்காக கடலுக்கு போனோம். கப்பல் மாட்டி எங்களை சிறப்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையால் நாங்கள் திரும்பி வந்தோம். இந்த கடல் தொழிலை விட்டு வேற ஏதாவது நகரத்தை போய் தொழில் பறிச்சு பழச்சிக்கலாம்ல. ஆமாங்க, இவங்க சொல்றதும் சரிதாங்க. நமக்கு கடல் தொழில் வேண்டவே வேண்டாங்க. வேற என்னமாவது நகரத்துல போய் பொழைச்சி தின்னுக்குருவாங்க. என்னம்மா சொல்ற? இந்த கடல் தாய் விட்டு எங்கம்மா போக? இதே கடல் தொழில் பார்த்த மாணிக்கம் கோழி பண்ணை வச்சு இப்போ உப்பள வச்சிருக்க அந்த கடல் தாய் நம்மளே கையே விட மாட்டாமா. சேசே வாயா கடல். போயிட்டு வரமா? சரிங்க, நாங்களும் போயிட்டு வரோம்மா. இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. மீனவர்கள்னா மீனவர்கள் தான். கேள்விக்குறியாக சென்ற மீனவன் வினாக்குறியாக சென்றான். ஐக்குறியாக சென்ற மீனவன் ஆச்சரியக்குறியாக நமது வாழ்க்கையை தொடர்கின்றான். மலையிலேயே படைப்பேன். நன்றி.